நேயர்களே, இஸ்ரேல் பலஸ்தீன போருடைய தற்போது அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, சீஸ்ஃபயரில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அது இப்பொழுது கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் கொலைகள் இல்லை. இதுவரை நடந்தது அத்துமீறியது. ஆனாலும் ஆம்புஸ் தாக்குதல்கள் தொடரத்தான் செய்கின்றது, அங்கங்கே ஒன்று. இப்போ இந்த நிலையில் இந்த சீஸ்ஃபயர் எவ்வளவு காலத்துக்கு செல்லும் என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியாவிட்டாலும், இன்டர்நேஷனல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஐஎஸ்எஃப் அனுமதியை ஐநா வழங்கியிருப்பதையும், அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி, அதாவது போர் தளவாடங்களோடு செல்கிற ரத கஜ துரஜாதிபதிகள் கொண்ட ஒரு படை, அது அந்த காலத்தில் அப்படி சொன்னாலும் இப்பொழுது எந்திர துப்பாக்கிகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் டேங்கர்கள் வளையமாக அரபு படைகளோடு, அந்த படைகளில் துருக்கி, அதே போன்று எகிப்து, ஜோர்டான், சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா இருக்கும் என்ற தகவலை நான் பதிவு செய்தேன். இது தற்போது அந்த நிலை. ஆனால் இன்றைக்கு யூதர்களுடைய திட்டம் என்ன? 2 திட்டம் அவர்களுக்கு இருக்கு. ஒன்று, ஒட்டுமொத்தமாக காசாவை அழித்து மக்கள் இல்லாத ஒரு மண்டலமாக மாற்ற வேண்டும். இது அவர்களுடைய திட்டம். இப்போ நேற்று வெளியாகிருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் எகிப்தினுடைய ரஃபா எல்லையை திறந்து விட்டு அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கசாவிலிருந்து ஏராளமானவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். இவங்க கடத்துறதில்லை, அவங்களே கடத்தி போயிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடணும் இயற்கையாகவே. அதற்கு எகிப்தோடு ரகசிய திட்டங்கள் இருப்பதாகவும் நேற்று கிரக்ஸ் தனது செய்தியிலே பதிவு செய்திருக்கிறது. நல்லா கவனிங்க. எப்படியாவது கசாவில் ஆரவாட்டமற்ற சூழ்நிலையை வருங்காலத்திலாவது உருவாக்கி, நிடகாலத்திற்காவது ஒரு திட்டமாக உருவாக்கி, அதில் ஒரு ஆள் இல்லாத மண்டலமாக உருவாக்கி தாங்கள் மறுபடியும் அதை பிடிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் யூதர்களின் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு தீர்வு என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதற்காகத்தான் குண்டு போட்டு சாகடித்து கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு 153 பேரை விமானத்தில் கடத்தினார்கள். அதற்காகத்தான் வெளிநாடுகளுக்கு செல்கிற யூதர், அதாவது காசா மக்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்படும் என அமெரிக்காவும் யூத நாடும் அறிவித்திருந்தது. இப்பொழுது யூதர்கள் ரகசியமாக எகிப்தோடு ரஃபா எல்லையை திறந்துவிட்டு அதன் வழியாக அவர்கள் அங்கே செல்லலாம், உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், உதவிகள் வழங்கப்படும் என்ற ஒரு ரகசிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் நாம் இப்போது அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு பக்கம் அவங்களுடைய கான்ஸ்பிரசி நிறைய இருக்குது. மனிதனுடைய கான்ஸ்பிரசியை விட இறைவனுடைய கான்ஸ்பிரசி ரொம்ப பெருசு. அவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்துக்களுக்கோ யாருக்கும் உள்ள இறைவன் என்று நாம் சொல்ல முடியாது. அவன் மனிதனின் இறைவன். அப்படி ஒரு இறை சக்தி இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக மனிதர்களுக்கு நீதி வழங்குவதாகத்தான் இருக்குமே அல்லாமல் எந்த மதத்துக்குரிய கடவுளாகவோ, எந்த சாதிக்கும், எந்த இனத்துக்கும், எந்த மொழிக்குரிய கடவுளாகவோ இருக்கவும் மாட்டான். அவன் இருக்கவும் கூடாது. அப்படி ஒரு கடவுள் இருந்தால் அவன் கடவுளாகவே இருக்க மாட்டான். யூதர்களை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க கடவுளுடைய சமூகம், இதெல்லாம் பக்கா அறிவுக்கு சூனியமாக்கப்பட்ட, அவர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விவகாரம். இங்கே அப்படித்தான் சொல்கிறார்கள். இந்தியாவிலே பிராமணர்கள் ஆண்டவருடைய சமூகம், அவர்கள் மட்டும்தான் பூசைக்கு சமமானவர்கள். அதே எழுத்தத்தான் யூதரும் எழுதுறான். நாங்கள் ஆண்டவாரின் சமூகம், நாங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார், கொஞ்சம் சின்ன சூடு போட்டு எங்களை சொர்க்கத்தில் அனுப்பிடுவார் அப்படின்னு அவன் எண்ணுவதின் விளைவுதான் இந்த மாதிரி மக்களை செய்வதும், நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று நாசகார செயல்களில் ஈடுபடுவதும் நாம் பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி பலஸ்தீன மக்களை கொன்று, பலஸ்தீன மக்களை நாடு கடத்தி, பலஸ்தீன மக்களை வெளியேற்ற திட்டம் போடுகிற யூத நாட்டில் என்ன நடக்கிறது அதை நான் பேசுக்கு முன்னாடி ஒரு 2-3 நிமிஷம் இதை கொடுத்துட்டேன். இப்போ தற்போது யூதர்கள் அதிகமான பேர் போர்ச்சுகல் சென்று வாழ விரும்பும் காரணமாக இஸ்ரேலிலிருந்து விசா மற்றும் விண்ணப்பம் பற்று ஒரு நிரந்தரமான குடியுரிமையை பெற்றுக்கொள்ள யூதர்கள் போர்ச்சுகல் கான்சுலேட்டில் நீண்ட தொலைவில் நிற்பதை காண முடிகிறது. விவகாரம் முடிஞ்சு போச்சா?
ஏன் போகிறாங்க? அதுக்கு காரணம் என்ன? 16வது நூற்றாண்டில் போர்ச்சுகல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட செபாட்டிக் யூதர்களுக்கு போர்ச்சுகல் நாடு முன்னுரிமை தர இருக்கும் நிலையில், அதாவது டபுள் இது இரட்டை குடிமை மாதிரி மக்கள் அந்த நாட்டில் குடியேற மிக 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 விரும்புவதாக பலர் கருதுகிறார்கள். இப்போ இந்த செய்தியில் நான் ஒரு சிறு சுருக்க சொல்லிட்டு 2வது செய்திக்கு போகிறேன். இப்போ அவங்க ஏன் போர்ச்சுகலுக்கு போகணும்? உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். நாட்டில் பெரிய அயன் பீம், அயன் டோம், பெரிய கண்டுபிடிப்புகள், சொட்டு நீர் பாசனங்கள் எல்லாம் இருக்கிறதே, ஏன் போர்ச்சுகல் செல்ல வேண்டும் என்றால், இதுவரை நமக்கு கிடைத்த தகவல்கள் 1,36,000 என்று சொன்னாலும் தற்போது அது அதிக எண்ணிக்கையில் 2 லட்சத்தை நெருங்கும் அளவுக்கு அந்த 90 லட்சத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெரும் சமூகம் அங்கே சென்று விட்டார்கள். நாட்டிலிருந்து அவங்க பெர்மனண்டாக போயிட்டாங்க. இனி இந்த நாடு உருப்படாது. ஏன்னா இந்த நாட்டினுடைய பாலிசி வலதுசாரி யூத சியோனிச பாலிசி உருப்படாது. இங்கே நாம் அதிக நாள் தாமதிக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற காசாவில் எப்போதும் தாக்குதல் நடக்கும். லெபனானின் எல்லையில் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தப் போகிறார்கள். ஏற்கனவே தங்கள் யார் என்பதை நிரூபித்திருக்கிற ஹவுதிகள் இப்பொழுது சிரியாவிலிருந்து பல இனக்குழுக்கள், ஈராக்கிலிருந்து அவர்கள் இடமாற்றம் செய்து தரைவழியாக உள்ளே வரப்போகிறார்கள். ஈரான் எந்த நிலையிலும் தாக்கப் போகிறது. ஏற்கனவே தாக்கி பெரும் மனித பேரழிவை நடத்தி நாட்டை துவம்சம் செய்து நாம் மறைத்திருக்கிறோம் என்பதை அறிவுஜீவிகளான யூதர்கள் நன்கு உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் தற்போது போர்ச்சுகல் நாட்டிற்கு இடம்பெற ஏராளமான கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான கூட்டம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இறைவனுடைய கணக்கு ஒன்று, யூதருடைய கணக்கு ஒன்று. சரி, அடுத்து 2வது என்ன பார்க்க போறோம்னா, யூத இராணுவத்தில் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவு என்னன்னா, இராணுவத்தில் இருந்து ஏராளமான வீரர்கள் தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. இராணுவத்தில் இப்போ யாரும் பணியாற்ற ஆர்வம் காட்டல. லெப்டினன்ட், கேப்டன் பதவிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 இடங்கள் மேல் காலியாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேஜர் பதவிகளிலும் கூட ஒரு 300 இடங்கள் காலியாக இருக்கிறது. அதற்கு மேலே கர்னல், பிரிகேடியர் பதவி, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி இராணுவத்தில் ஆட்கள் பற்றாக்குறையும், இராணுவத்திற்கு சேர்வதற்கு மக்கள் விருப்பமின்றியும், அதாவது ரிசர்வ் ஃபோர்ஸாக இருந்தாலும் ப்ரொஃபஷனல் ஆர்மியாக இருந்தாலும் 40 ஆண்டுகளில் இப்பொழுதுதான் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை என்ன காரணம் என்றால், இராணுவத்தில் யாரும் பணியாற்ற முன்வராதது குறிப்பிடத்தக்கது. ரிசர்வ் படையினர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதற்கிடையில் என்னென்னா, இராணுவத்தில் ப்ரொஃபஷனலாக யாரும் தேர்ந்தெடுக்கப்பட வரலாங்கிற காரணம் ரிசர்வ் ஆர்மியை இவங்க கொஞ்சம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க என்னென்னா முழுமையாக டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அவர்கள் இராணுவத்திற்கு உதவி செய்வதற்குத்தான் வருவார்கள். தளவாடங்களை எடுத்து கொடுப்பது, குண்டுகளை இடம் கடத்துவது, உணவுகள், இப்படித்தான். இவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட 70 நாட்களுக்குள்ளே தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும் என்றும், அதற்கு பிறகு அவர்களால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என்ற சிக்கலில் இராணுவத்தின் பல இடங்கள் என்ன இருக்குது, போரிடுவதற்கு ஆள் இல்லை. ஒரு 15,000 போர் வீரர்கள் உடனடியாக தேவை. ஆனால் ரிசர்வ் ஆர்மி மட்டும் இருக்காங்க. அவங்க ஒரு 70 நாள் தான் இருப்பாங்க. அதற்கு பிறகு போர் செய்வதற்கு ஆள் இல்லை, தளவாடங்கள் இல்லை என்ற நிலை இப்பொழுது 40 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு பின்பு இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் அவர்களுக்கு நல்ல செய்தி அல்ல. இப்போ பாருங்க எப்படியெல்லாம் சதியில் சிக்கிறாங்க. முதல் சதி என்ன? போர்ச்சுகல் மட்டுமில்லை, யூரோப் நாடுகள் மட்டுமில்லை, லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கும் மக்கள் வெளியேறாங்க பாதுகாப்பு கருதி. இனி இங்கே வாழ முடியாதுன்னு அவங்க தீர்க்கமாக பண்ணிட்டாங்க. இதனால் இந்த இராணுவத்தில் இப்பொழுது ஆட்கள் இல்லை. 2வது, இராணுவத்தில் சேர ஆள் இல்லை, இராணுவத்தில் படை செய்வதில்லை, இளைஞர்கள் சேர முடியல. இப்போ அங்கே உள்ள சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ யூத சமூக குடும்பம், அந்த சமூக அமைப்புகள் இந்த போருக்கு அப்புறம், பெஞ்சமின் நெத்தானியாவுடைய போருக்கு அப்புறம் சீர்குலைந்து உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த நாட்டில் 20 விழுக்காடுக்கு மேற்பட்ட மக்கள் டிவோர்ஸ், விவாகரத்தை நாடி வரும் நிலையில் இந்த போரின் மூலமாக ஒட்டுமொத்த யூத சமூகமும் பல்வேறு சீரழிவுகளை, பேரழிவுகளை சந்திக்க வைத்துள்ளது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதன் தொடர்ச்சியாகத்தான் இராணுவ பற்றாக்குறை மட்டுமல்ல, தற்கொலைகள் தொடர்கின்றது, ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அதிகரிக்கிறது,
பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு சமூக அமைப்புகள் கெட்டு போய்விட்டது, தற்கொலைகள் அதிகரிக்கிறது, முகாம்களில் மக்கள் அதிகமாக தங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த காரணத்திற்கு இந்த போர் யூத சமூக அமைப்பை முழுமையாக கருவறுத்துட்டு அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதற்கு அப்புறம் யூத ஹரிடி சமூகம்னு ஒரு சமூகம் இருக்கு. அவங்க யாரு? அவங்க வேற யாரில் ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள். அவர்கள் தோராவை மட்டும் வாசிப்பவர்கள். ஒரு 80,000 வீரர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள். அவங்கள இராணுவத்தில் சேர்த்தா அந்த பட்டாக்குறை நீக்கலாம் என்று எல்லாரும் சொல்லும்போது இந்த ஹரிடி ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் நாங்கள் ப்ரியோரிட்டைஸ் எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு தோராவை டீச் பண்ணுறது, வி டீச்சிங் டு த பீப்புள், வி ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொபகேட். நாங்கள் அதை தாண்டி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க மறுத்து, அப்படின்னா எங்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் எப்படின்னு ஆர்த்தோடாக்ஸ் யூதர்கள் சொல்லி இப்போ அவரை ரகசியமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிருந்து விலக்கு வருவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்போ அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம் என்ன, அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு இடையில் இஸ்லாமிய மதத்திலிருந்து வெளியேறி மற்றொரு மதமாக மாறியார்கள். அவர்கள் டுருஸ் குழுக்கள் இப்போ யூத இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களும் அங்கே பணியாற்றி வருகிறார்கள். இப்போ பெஞ்சமின் நெத்தானியாகு, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ஆர்த்தோடாக்ஸ் தோராவை படிக்கக்கூடியவர்களுக்கு விலக்கு கொடுத்ததன் மூலம் தனது ஆட்சியை காப்பாற்றி கொள்ளலாம் என்று நெசட்ஸுடைய முடிவுக்கு மாறாக அவர் ஒரு சில கருத்தை எடுத்திருப்பதை முன்னாள் இஸ்ரேல் பிரதமரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரும் நாப்தலின் பெனட் உள்பட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதாவது இது டைம் டேபிள் போட இயலாத சூழ்நிலையில் ஹெரிடி குழுக்கள் இராணுவத்தில் பணியாற்றிட தற்காலிக ஓய்வு வழங்கப்படுகிறது என்று பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அறிவிப்பின் மூலம் அவரது ஆட்சி காப்பாற்றப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இப்போ என்ன சொல்கிறாரு நாப்தலின் பென்னட்டு, முன்னாள் பிரதமர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா பைபிளுடைய விவிலிய வாசகங்களை மேற்கொள்கிறார். காட்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உன் சகோதரன் போருக்கு செல்லும் நிலையில் நீ போருக்கு செல்லாமல் இங்கு தாமதிக்கலாமா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படின்னா யூதனா ஒருத்தன் பிறந்தாலே அவன் போர் செய்யணும் அப்படிங்கிறத நாப்தலின் பெனட் சொல்லிட்டு ஆர்த்தோடாக்ஸ் யூதர்களுக்கு போருக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது என சொல்லிட்டார். ஆனால் பெஞ்சமின் நெத்தானியாகு நைஸா டைம் டேபிள் போடுறதற்கு அவன் ஏமாற்றுகிறார் என்ற சூழ்நிலையில் இப்பொழுது 1,00,000 பேர் அல்லது 80,000த்திற்கு மேற்பட்ட ஹெரிடி யூத இளைஞர்களை இராணுவத்தில் சேர்ப்பதற்கு தடையை தற்காலிகமாக போட்டிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தானியாகு. அதனால தான் டைம் டேபிள் போடலை, அதை போடலை, இதை போடலைன்னு ஏமாற்றாரு. பெஞ்சமின் நெத்தானியாகுடைய ஆட்சி காப்பாற்றும் திட்டத்தை நாப்தலின் பெனட் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த நாட்டில் ஏன்னா ஒரு இறையியல் தத்துவம் எப்படியெல்லாம் பழி வாங்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் நிறைய விஷயத்தை சொல்ல போகிறேன். இதற்கிடையில் பல லட்சக்கணக்கான மக்கள் நிரந்தரமாக யூத நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டு இருக்கிறாங்க. தே ஹவ் பீன் மூவிங். அவங்க மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் போர்ச்சுகீசு எம்பசியில் இரவும் பகலுமாக காத்து கிடப்பதற்கு என்ன காரணம்? இனி இந்த தேசம் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு உந்தப்பட்டு தள்ளப்பட்டுள்ளதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இப்போ ரஃபா கேட்டு ஏற்கனவே திறந்ததையும் நான் சொல்லிட்டேன். காசா மக்கள் வெளியேற ரகசிய திட்டங்கள் போட்டதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவ்வளவு சூழ்நிலை இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். இந்த போரை நடத்தி 70,000த்திற்கு மேற்பட்ட மக்களை செய்து 1,81,000 2 லட்சம் பேரை ஊனமாக்கி கால்கைகள் முறிந்து உடல் பாகங்கள் சிதைந்து பிள்ளைகள் மனவலிமையற்ற நிலையில் பயங்கரவாதத்தின் தலைமை செய்திருக்கிற பெஞ்சமின் நெத்தானியாகு அவமானத்தை சந்தித்த போதும் கூட உலக சமூகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய யூதன் இதே பெஞ்சமின் நெத்தானியாகு மன்னிப்பு கேட்கிறார்.
நான் தெரியாமல் ஊழல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோன்னு ஹி ரோட் த லெட்டர் டு த பிரசிடென்ட் ஆஃப் யூத சமூகத்தினுடைய சனாதிபதிக்கு மன்னிப்பு கேட்குறான். என் பொண்டாட்டியும் நானும் ஏராளமான பணத்தை சுவாகா செய்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டு அவன் மன்னிப்பு கேட்குற காட்சியும், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்கள்ல விவிலியத்தில், இதுதானோ உலகத்தில் வாழுகிற போதே கேவலத்தை சந்திப்பது தானோ? எனக்கு புரிஞ்சுக்கிடுங்க. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்பது போல் ஊரார் இனத்தையும் நாட்டையும் மக்களையும் துவம்சம் செய்வதற்கு இவர்கள் போட்ட திட்டம் கடைசியில் வினை அவர்கள் மேலே விதைக்கப்பட்டு விட்டது. அவர் நாட்டில் இராணுவத்தில் ஆள் இல்லை, ஆட்சியை காப்பாற்றுவதற்கு போராடுகிறார், தன்னை காப்பாற்ற மன்னிப்பு கேட்கிறார். எந்த நாட்டிலிருந்து மக்களை இடம் தெரியாமல் அகற்ற வேண்டும் என திட்டம் திட்டார். போர்ச்சுகலுக்கு மக்கள் சாறை சாறையாக, யூரோப்புக்கு சாறை சாறையாக, லத்தீன் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் சாறை சாறையாக மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது நிற்கவே செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ரகசிய திட்டம் அவர்கள் செய்தால் இறைவனின் திட்டம் மிக மிக ரகசியமாக இருக்கும். அதுதான் இதில் ப்ரூஃப் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு மத்திய கிழக்கில் கொதிநிலை ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஈரான் எந்த நேரமும் தாக்குவாங்க, ஹவுதி எந்த நேரமும் தாக்க போகிறாங்க, ஹிஸ்புல்லா எந்த நேரமும் தாக்குவாங்க. ஹமாஸுக்கு அவர்களுக்கு இடையிலே குஸ் படைகள், அல் கஸ்ஸாம் ரெடியாக இருக்கிறது. இஸ்லாமிக் PIJ, இஸ்லாமிக் ஜிஹாத் கமிட்டிகள் ஏராளமானவைகளுக்கு ஆயுதங்களை கடத்தி ஈராக் வழியாக, சிரியா வழியாக லெபனானுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தபா தாபியினுடைய படுகொலைக்கு பழிவாங்குவதற்காக இன்னைக்கு ஹிஸ்புல்லா தோன்றிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அலி கராரி, ஃபாத் ஷுக்கூர், ஹசன் நசருல்லா, அதே மாதிரி தபா தாபியினுடைய நாங்கள் பழிவாங்குவோம் என்று அவங்க சொல்கிறார்கள். ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல், அமைதி இல்லாமல் இந்த தேசத்தில் நாம் ஏன் வாழணும் அப்படிங்கிறதான் யூத மக்கள் அறிவோடு சிந்திக்கிறாங்க. இனியும் இந்த நாடு நமக்கு வாழ தகுதியற்றது என்று இந்த நாட்டை விட்டு மூட்டை முடிச்சோடு லட்சமாக கிளம்பினால் இன்னும் சில தசாப்தங்களில் யூதர்களின் வலிமை இங்கு குறைந்துவிடும். அது இயற்கையாக நடக்கும். அதற்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நாம் மறுக்க முடியாது. தற்போதைய களச்சூழல் அதைத்தான் காட்டுகிறது என்பதை நான் அந்த செய்தியை உங்களுக்கு தெளிவாக உண்மையோடு சொல்லியிருக்கேன். நீங்களும் போய் ஏராளமான இன்டர்நேஷ்னல் தளங்களில் சர்ச் பண்ணி இதில் உண்மை இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன்.